சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான காளான் பெரட்டல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த ரெசிபிக்கு பட்டன் மஷ்ரூம் பாய்க்கிறேன். பட்டன் மஷ்ரூம்ல நிறைய விதம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் பாய்க்கிறது ஒரு விதமான ஒயிட் பட்டன் மஷ்ரூம். இந்த காளானை இந்த மாதிரி ஸ்லைஸா வெட்டி வச்சுக்குங்க. இன்னைக்கு நான் இந்த சமையலுக்கு பொருட்களை இடிச்சு போட்டு தான் சமைக்க போறேன். 3-4 பல்லு பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், 2 சிகப்பு மிளகாய் பெருசு, 1 காய்ந்த மிளகாய். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. அப்பதான் இடிக்கும் போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப நேவா இடிக்க வேணாம், கொஞ்சம் கொரனே இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்குங்க. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இடிச்ச பொருட்களை சேர்த்துக்குங்க. இத கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. லேசா வதங்கி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 5-6 ஊசி மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. இங்க 2 பொரிச்ச சாஃபுவை வெட்டி வச்சிருக்கேன். இப்ப இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லேசா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த விதமான காளான் பிடிக்கும்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த காளான்லயே ஈரத்தன்மை இருக்கும், அதனால தண்ணி சேர்க்காம இதிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிருச்சு. வாங்க அடுப்பை அடைச்சிடலாம். ருசியான காளான் பெரட்டல் ரெடி ஆயிருச்சு. நிறைய பேர் என்கிட்ட வெஜிடேரியன் ரெசிபி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனால இது உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். சும்மா வெறும் சோத்துல நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.